கோபி இனியாவை அவங்க கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இனியாவே அவங்க கூட போக மறுக்கிறாங்க. நான் வரமாட்டேன், இங்கேயே இருக்கிறேன் டாடின்னு சொல்லிடுறாங்க. கோபி ராதிகா கிட்ட பேசுகிறாங்க. என் மனசு ரொம்ப உடஞ்சி போய் இருக்கிறதால உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இனியாவை பார்க்க போனேன், மொத்த குடும்பமும் என்னை ரொம்ப பேசிட்டாங்க, பாக்கியாவும் ரொம்ப அதிகமாக பேசிட்டா, என் அம்மா பெத்த பையனை கூட பார்க்காம கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப பேசிட்டாங்க. இனியாவை உங்களால் பார்த்துக்க முடியலன்னா நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அம்மா படப்படன்னு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டாங்க. ராதிகா சொல்கிறாங்க, நான் கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் கேட்குறேன்னு சொல்ல என்னன்னு கேட்க, போன தடவை வீட்டுக்கு போனப்போ உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, வீட்டு பக்கம் வராத, உன் நிழல் கூட வீட்டு பக்கம் படக்கூடாதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் அங்கே போனீங்கன்னா என்ன நடக்கும்னு எதிர்பார்த்தீங்க? ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா கூண்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறேன்னு சொல்ல ஆறுதல் வேற சொல்லுவேன்னு நினச்சிங்களா? கூட மதிக்க மாட்டீங்க, கேவலமாக ட்ரீட் பண்ணுவீங்க, நாள் கணக்கில் பேசாமல் இருந்தீங்க, ஒரு குழந்தை இல்லாமல் போயிருக்கு, அதை பற்றி கூட யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வந்து உடனே நிற்கணும், அது மட்டும் இல்லாமல் வருத்தப்படாதீங்கன்னு ஆறுதல் வேற சொல்லணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன், நீங்கள் என்னை எப்படி நடத்துறீங்க, உங்கள் வீட்டு ஆளுங்க எப்படி நடத்துகிறாங்கன்னு, குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் அப்படியே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறீங்க, மறுபடியும் வேற அங்கே போய் நிற்கிறீங்க. அவள் ஒரு பைத்தியக்காரி, அவள் பாட்டுக்கு வளரிட்டு இருப்பா, நாம நம்ம வேலையை செய்வோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, என்னதான் இருந்தாலும் இனியா உங்க பொண்ணு, தலையே முழுகினாலும் அவங்க தான் உங்கள் அம்மா, கோவமாக நடத்தினாலும் செளியனும் எழிலும் உங்கள் பசங்க, அதான் உங்கள் குடும்பம், அதான் உங்கள் வீடு, என்னதான் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலும் மரியாதையாக நடத்தினாலும் எவ்வளோ அடிப்பட்டாலும் நீங்கள் அங்கே போய் தானே நிற்பீங்க, இது உங்களுக்கு தேவை தான், நல்லா அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாம் இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டீங்க கோப்பின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிரின்சிபல் இனியாவையும் இனியா ஃப்ரெண்ட்ஸையும் திட்டுறாங்க. 25 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம், இதுவரை இது மாதிரி பிளாக் மார்க் வந்தது இல்லை, மார்க் எடுக்கலனாலும் பரவாயில்ல, டிசிப்ளின் இல்லைன்னா மன்னிக்கவே மாட்டேன், உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்ல காலேஜ் பிரின்சிபல் எல்லாரையும் பேரண்ட்ஸோட வரணும்னு சொல்கிறாங்க. பிரின்சிபல் ரூம் வெளியே நிற்க சொல்லி பனிஷ்மெண்ட் தராங்க.